பூமாரி கிடைக்க மாட்டாளா? அம்மா, பூமாரிய யாராவது கடத்திட்டு போயிருப்பாளாமா? தெரியலையே சியானா. பூமாரி, பூமாரி அம்மாவை விட்டுட்டு எங்கம்மா போன? பூமாரி, எங்கம்மா இருக்க? மதினி, அழுகாதியே மதினி. ராணியக்கா, இப்படியே நின்றுகிட்டு இருந்தா ஒரு பிரயோஜனமும் இல்லக்கா. நம்ம வேணா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுப்போமாக்கா? என்னது போலீஸ் ஸ்டேஷனுக்கா? ஐயோ அம்மா, பூமாரி எங்கம்மா இருக்கு? ஆமா மதினி, இப்படியே நின்றுகிட்டு இருந்தா ஒரு வேலைக்கு ஆகாது மதினி. அம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. பூமாரி பாவம், நான் அவளை எவ்வளவோ அடிச்சிருக்கேன். இனிமே நான் பூமாரியை அடிக்கவே மாட்டேன். அத்தே, போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் வீணாத்தே. இங்க யாராச்சும் அனௌன்ஸ்மென்ட் பண்ணுவாங்கல்ல, ஏதாச்சும் காணாம போன சொல்லுவாங்கல்ல, இது எங்கிட்ட காணாம போச்சு, எங்கேயாவது இருந்தா எடுத்து தாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அங்க போய் சொல்லுவாமாத்தே. ஆமா சியானா, நீ சொல்றது சரிதான். இங்க யாராச்சும் காணாம போனா சொல்லுவாங்கல்ல, அங்க போய் நான் சொல்லிட்டு வரவா? ஆமா வசந்தி அக்கா, இந்த மாதிரி காணாம போறவங்கள அனௌன்ஸ்மென்ட் பண்ணுவாங்க. நீங்க வேணா அங்க போய் பண்ணிட்டு வாங்களே. நானும் வாரேன் வசந்தி, என்னையும் கூட்டிட்டு போ. இல்ல ராணி அக்கா, நீங்க இங்கேயே இருங்க, நான் போய் அனௌன்ஸ்மென்ட் பண்ணிட்டு வரேன். ஆமாமா, நீங்க இங்கேயே இருங்க, உங்களுக்கு தலை சுத்துதுன்னு சொன்னீங்கல்ல. ஹலோ ஹலோ, மை டெஸ்டிங். நாகர்கோயிலை சேர்ந்த ராணி அவர்களின் மகள் பூமாரி கடற்கரையை சுத்தி பார்க்க வந்திருந்தார். கன்னியாகுமரி கடற்கரைக்கு வந்த பூமாரி என்பவரை காணவில்லை. அவருக்கு வயது 13-14 இருக்கும். நிறம் மாநிறம். கண்களில் கண்ணாடி அணிந்திருப்பார். வயலட் கலர் கவுன் அணிந்திருப்பார். இந்த அங்க அடையாளங்களை கொண்ட எவரேனும் சிறுமி இருந்தால் அழைத்து கொண்டு கடற்கரைக்கு அருகில் அமைந்துள்ள மையத்திற்கு அழைத்து வரவும். காணவில்லை. பூமாரி என்ற சிறுமியை காணவில்லை. சிறுமியை கண்டால் எங்கள் மையத்திற்கு கூட்டி வரவும். போதும்பா, போதும். மதினி எந்திரிங்க மதினி, மதினி. கபிலே, அம்மா உட்கார வை கபிலே. சரி தே,
அனௌன்ஸ்மென்ட் பண்ணியாச்சு சுதா, கவலைப்பட வேணாம், கிடைச்சிருவா பூமாரி. வசந்தி அக்கா நேரா வேற போயிட்டே இருக்கு. எனக்கு அத நினைச்சு எனக்கு பயமா இருக்கு. வசந்தி என் மக கிடைச்சிருவாளா? ஏ வசந்தி, என் மகளை இப்படி தொலைச்சிட்டு உட்கார்ந்திருக்கேன் வசந்தி, என் மக கிடைச்சிருவாளா? ராணியக்கா நீங்க கவலைப்படாதீங்க ராணியக்கா, பூமாரி கிடைச்சிருவா. பூமாரி அறிவான பொண்ணு, திரும்பி வந்துருவா பாருங்களேன். நானும் அனௌன்ஸ்மென்ட் பண்ணிட்டு பக்கத்துல எல்லாம் தேடி பார்த்துட்டு தான் வரேன், அந்த சைடுலாம் காணவே காணோம். நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க ராணியக்கா, நீங்களே முடியாதவங்க. வசந்தி வசந்தி வா வசந்தி, நானும் வந்து என் மகளை தேடுறேன். இப்படி உட்கார்ந்துகிட்டு இருந்தா ஒண்ணுக்கு வேலைக்கு ஆகாது வசந்தி. வா வசந்தி போய் தேடிட்டு வருவோம். வா வசந்தி, எனக்கு தலையெல்லாம் சுத்துது வசந்தி. வா வசந்தி போய் தேடுவோம். ராணியக்கா அந்த சைடு எல்லா இடத்துலயும் நான் தேடி பார்த்துட்டேன் ராணியக்கா, தேடுறது வேஸ்ட் தான். நம்ம வேண்டாம் இந்த சைடு போய் தேடுவோம் ராணியக்கா, இந்த சைடு தானே நம்ம இன்னும் தேடவே இல்ல. வா வசந்தி இந்த சைடு போய் தேடுவோம். என் மகளை பார்க்காம நான் இன்னமே இருக்கவே மாட்டேன். என் பொண்ணை பார்க்கணும், நான் என் பொண்ணை பார்க்கணும், நான் என் பொண்ணை பார்க்கணும். பூமாரி பூமாரி. சரி சரி ராணியக்கா அமைதியா இருங்க, தேடுவோம். அம்மா 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 அம்மா, எங்கம்மா இருக்கீங்க? அம்மா அம்மா. ராணியக்கா ராணியக்கா, பூமாரி குரல் மாதிரி கேக்குதுல? ஆமா வசந்தி அக்கா, பூமாரி குரல் மாதிரி தான் இருக்கு. ஆமா இது பூமாரி குரல் தான். என் மக பூமாரி குரல் என்கிட்ட கேக்குது. பூமாரி பூமாரி. அம்மா 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 அம்மா. ஆமா ராணியத்தி, இது பூமாரி குரல் தான். இங்க தான் பக்கத்துல எங்கேயோ இருக்கா. பூமாரி பூமாரி பூமாரி, எங்கம்மா இருக்க? அம்மா இங்க தான் இருக்கேன் பூமாரி. அம்மா அம்மா. ராணியக்கா அங்க பாருங்க, பூமாரி வாரா. என் மக பூமாரி வாராளா? ஆமாக்கா பூமாரி தான் வாரா. அம்மா அம்மா பூமாரி, அம்மாடி பூமாரி. அம்மா அம்மா அம்மாடி பூமாரி பூமாரி, எங்கம்மா போனே? அம்மா உன்னை பார்க்காம துடிச்சு போயிட்டேம்மா, எங்கம்மா போன பூமாரி? அம்மா அம்மா, நான் வேன்ல இருந்து இறங்குன உடனே நான் பாட்டுக்கு நடந்துக்கிட்டே இருந்தேன். ஊருக்கு போய் திரும்பி பார்த்தா உங்களை எல்லாம் காணோம். அம்மாடி பூமாரி, இனிமே இப்பலாம் போகாதம்மா, ஊர் தெரியாத ஊருமா, அம்மா கூட தான் வரணும் தெரியுமா? சரிம்மா, இனிமே உங்களை விட்டுட்டு நான் போகவே மாட்டேன். சரி பூமாரி, இப்போ எப்படி நீ எங்களை தேடி கண்டுபிடிச்ச? அதுவா, அது நம்ம வேன் ஓட்டுனாங்களே ஒரு டிரைவர், அவங்க தான் என்னை கூட்டிட்டு வந்தாங்க. ஆமாக்கா, பாப்பாவை தனியா விட்டுட்டு நீங்க எங்கக்கா போனீங்க? தம்பி தம்பி, கடவுள் மாதிரி என் மகளை கூட்டிட்டு வந்தீங்க தம்பி, ரொம்ப நன்றி தம்பி. ஆமா பூமாரியை நீங்க எப்படி கூட்டிட்டு வந்தீங்க? அவ எங்க நின்னுகிட்டு இருந்தா? வேனை நிப்பாட்டிட்டு டீ கடையில டீ குடிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப இந்த பாப்பா அழுதுகிட்டே இருந்துச்சு. திரும்பி பார்த்தா நம்ம வேன்ல வந்த பாப்பா. இந்த பாப்பாவையும் கூட்டிக்கிட்டு உங்களை எல்லாம் தேடிக்கிட்டே இருந்தேன், உங்களை எல்லாம் காணவே காணோம். அதோட தான் ரேடியோல அனௌன்ஸ்மெண்ட் கேட்டுச்சு, அதோட தான் நாங்க வந்தோம். நல்ல வேளைக்கு நீங்க இங்கேயே நின்றீங்க. பாத்தீங்களா, ராணியக்கா அனௌன்ஸ்மென்ட் பண்ணனால பூமாரி கிடைச்சிட்டா. ஆமா வசந்தி. பாடி இப்பதான் மதனி மூஞ்சில சிரிப்பே வருது. பூமாரி உன்னை காணோம்னு சொல்லிட்டு நாங்கலாம் பயந்துட்டோம் பூமாரி, இனிமே இப்பலாம் போகாத பூமாரி. ஆமா பூமாரி, இனிமே இப்படிலாம் போகாத. இனிமே நான் போகவே மாட்டேன், இனிமே எங்க போனாலும் அம்மாவோட தான் போவேன். சரி அக்கா, மணி ஆயிக்கிட்டே இருக்குக்கா, சூரியன் மறையறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு, போய் பார்த்துட்டு வாங்கக்கா. ஆமா ராணியக்கா, மணி ஆயிக்கிட்டே இருக்கு, போய் பார்த்துட்டு வந்துருவோம். இருக்க லேட் ஆகிட்டு இருக்கு பாருங்க. சரி வசந்தி. இங்க பாரு பூமாரி, உன்னால தான் இவ்வளவு லேட் ஆகிட்டு இருக்கு, இல்லைன்னா நம்ம அப்பதே பார்த்துட்டு ஊருக்கு கிளம்பி இருக்கலாம். சரி வாங்க மதனி, சீக்கிரம் பார்த்துட்டு ஊருக்கு கிளம்புவோம். அம்மா அப்பாட்ட நான் காசெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், எனக்கு தேவையான விளையாட்டு ஜாமான்லாம் நான் வாங்கணும். நான் அது வாங்காம ஊருக்குலாம் வர மாட்டேன். இல்லம்மா சியானா, இப்பயே லேட் ஆயிருச்சு பாரு. சூரியன் மறையறத பார்த்துட்டு உடனே நம்ம வேன்ல ஏறி ஊருக்கு கிளம்பணும். நான் அப்பா
ஆயிருச்சுல, ஊருக்கு போக வேணாமா? சரி, அப்ப வேணா நம்ம சூரியன் மறையறத பார்த்துட்டு ஒரு ரூம் எடுத்து தங்கி இருந்துட்டு நாளைக்கு பொருளெல்லாம் வாங்கிட்டு ஊருக்கு போவோம். சுமதி சொல்றது நல்ல ஐடியாவா தான் இருக்கு. அம்மா அம்மா, சுமதியத்தை சொல்ற மாதிரியே செய்வோம்மா. நானும் விளையாட்டு ஜாமான் நிறைய வாங்கணுமா. வசந்தி, நீ என்ன சொல்ற? இருந்துட்டு போவோமா? சரி ராணி அக்கா, சியானாவுக்கு விளையாட்டு ஜாமான் வாங்கி கொடுக்காம போனாலும் என்னைய கிழிச்சுக்கிட்டே வருவா. வாங்கி கொடுத்துட்டே போவோம். அப்ப இன்னைக்கு சூரியன் மறையறத பார்த்துட்டு ரூம் பிடிச்சி தங்கி இருந்துட்டு நாளைக்கு ஊருக்கு கிளம்புவோம். சரியா? சரி ராணி அக்கா. சரி தம்பி, புள்ளை எல்லாம் ஆசைப்படுது ஊரை சுத்தி பார்க்கணும்னு. நாங்க நாளைக்கு ஃபோன் பண்றோம் தம்பி, அப்ப வந்து எங்களை கூட்டிட்டு போங்க. சரிக்கா சரிக்கா, புள்ளிகள்லாம் பத்திரமா பாத்துக்குங்கக்கா. சரி தம்பி. சரி, நான் வாரேன்க்கா. எதுவா இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்க. சரி. டிரைவர் நல்ல தம்பியா இருக்கான். இதுவே வேற டிரைவர்கிட்ட சொன்னா மூஞ்சி முகத்தையும் காட்டுவாங்க. ஆமா வசந்தி, நீ சொல்றது உண்மைதான். சரி சரி, வாங்க வாங்க, மணி ஆச்சு, போய் சூரியன் மறையறத போய் பாப்போம். வேற எங்கேயும் போயிடாதீங்க, இங்கேயே நில்லுங்க. சரிம்மா. அனியக்கா, கரெக்டான நேரத்துக்கு வந்துட்டோம் போல இருக்கு. இந்த சூரியன் மறையறத எவ்வளவு பேர் வந்து பாக்குறான்னு பாருங்க. ஆத்தாடி, எவ்வளவு கூட்டம். ஆமா வசந்தி, இது நம்ம ஊரோட பெருமை. இத வெளிநாட்டுல இருந்து கூட வந்து பாக்குறாங்க. நம்ம தான் பக்கத்துல இருந்துகிட்டே வந்து பார்க்க முடியாம இருக்கு. அம்மா வேணா தூக்கி வச்சுக்குவாமா? இல்ல வேணா, நான் நின்று பாப்பேன். சூரியனை நான் பாப்பேன், நின்று தான் பாப்பேன். எல்லாரும் அங்க பாருங்க பாருங்க, சூரியன் எப்படி மறைய போகுதுன்னு. அம்மா, சூப்பரா இருக்குமா. அழகா வட்டமா இருக்கு. இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்ல. அம்மா, சூப்பரா இருக்குமா. 3 கலர்ல தெரியுது எனக்கு. வெள்ளை, மஞ்சள், ரெட், 3 கலர்ல எனக்கு தெரியுதுமா. அம்மா, நான் கிட்ட போய் பார்க்கவாம்மா? அதெல்லாம் வேணாம், இங்கே நல்லா தான தெரியுது, இங்கே நின்று பாரு. அப்படியே கடலுக்குள்ள இறங்க போகுது. பாத்தீங்களா நண்பர்களே, சூரியன் கடலுக்குள்ள போகுது. ஆமா பூமாரி, இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்ததே கிடையாது. சூரியன் எங்க போகுது? கடலுக்குள்ள போகுது. சூரியன் எங்க போகுது? கடலுக்குள்ள போகுது. இன்னைக்கு நம்ம சூரியன் மறையறத பார்த்தோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஆமா, நாங்களும். நாளைக்கு எங்களுக்கு தேவையான விளையாட்டு ஜாமான்லாம் வாங்க போறோம். நீங்களும் எங்களோட கூட வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு ஷாப்பிங்க்கு நீங்களும் கூட வாங்க. பாய் பாய். பாய் பாய். பாய் பாய். எவ்வளோ கடை. இந்த மாதிரி கடையில நான் பார்க்கவே இல்ல. ஆமாண்டி சியானா, முக்குக்கு முக்கு கடையா வச்சிருக்காங்க. அம்மா, எனக்கு பொம்மை வாங்கி தாங்க. பொம்மை வாங்கி தாங்கம்மா. மஞ்சு குட்டிக்கு பொம்மை வேணுமா? அம்மா வாங்கி தரேன். அம்மா, எனக்கு பொம்மை வாங்கி தாங்கம்மா. ப்ளீஸ்மா. எனக்கும் கார் பொம்மை வேணும். அதையும் வாங்கி தாங்க. சரி சரி, வாங்கி தாரேன். விளையாட்டு பொருள் வாங்குறதுக்காகவே இங்க ஒரு நாள் இருந்தாச்சு. அம்மா, எனக்கு வாங்கி தாங்கம்மா. துணி கடைக்கு வாங்கம்மா. ஏண்டி சியானா, உனக்கு தான் ஏகப்பட்ட துணி கிடக்கு. அது பத்தாதா திரும்பி ஏன் துணி கடைக்கு கூப்பிடுறவ? அம்மா, இப்பதான் புதுசு புதுசா ட்ரெஸ்லாம் வந்திருக்குமா. அதெல்லாம் வாங்கி போட வேணாமா? அதுக்கு தானே நான் அப்பாட்ட காசு வாங்கிட்டு வந்திருக்கேன். வாங்கி தாங்கம்மா. ஆமா, என்னதான் புது துணி வாங்கி கொடுத்தாலும் இந்த ட்ரவுசரையும் சட்டையும் தான் போட்டு வர. ஃபர்ஸ்ட் உன் பீரோல வைக்கிறதுக்கு இடம் இருக்காடி. அவ்வளவு Dress வாங்கி குமிச்சு வச்சிருக்க. அது பத்தாதுன்னு இப்ப திரும்பி வேற கேக்குறவ. உங்க
இவளுக்கு வாயிலே அடிக்கணும். ஃபர்ஸ்ட் எனக்கு Dress வாங்கி கொடுத்துட்டு அப்புறமாட்டி என் வாயில அடிங்கம்மா. இங்க பாரு, உன்னைய மாதிரி புள்ளதான் பூ மாதிரி அமைதியா வாரா, எதுவுமே கேட்க மாட்டா. ஆனா நீ அதை வாங்கிட்டா இதை வாங்கிட்டாங்க லிஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்க. பூ மாதிரி வாங்கினா நான் வாங்கணுமா? எனக்கு வாங்கி தாங்கம்மா, Dress வாங்கி தாங்க. சரி சரி கத்தாதடி, வாங்கி தாரேன். நடுரோட்ல இருந்துகிட்டு கத்திக்கிட்டு கிடக்காத. ராணியக்கா, சியானாவுக்கு Dress வேணுமா? நான் வாங்கி கொடுத்துட்டு வரேன்க்கா. உங்களுக்கும் Dress வேணும்னா வாங்க, போய் வாங்கிட்டு வருவோம். இல்லம்மா வசந்தி, இப்பதானே தீபாவளிக்கு எடுத்துருக்கோம், இருக்கட்டும், நீ போய் வாங்கிட்டு வா. பிள்ளைகளுக்குலாம் விளையாட்டு ஜாமா வேணும்னு சொல்லிக்கிட்டு இருக்குங்க, நாங்க அதை வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீ போய் சியானாக்கு துணி எடுத்துட்டு வாமா. சரிக்கா. சியானா கையிலேயே பிடிச்சிட்டு போமா, கூட்டம் அதிகமா இருக்கு. சரி. பூமாரி பை பை, நாங்க புது Dress வாங்க போறோமே. ஓவரா பண்ணாத சியானா. நான் அப்படித்தான் பண்ணுவேன், உனக்கு என்ன? நாங்க வரும்போது நிறைய Dress வாங்கிட்டு வருவோம். ஏய் சியானா, இப்போ எதுக்கு பூமாரியை வெறுப்பேத்திக்கிட்டு இருக்க? சும்மா டைம் பாஸுக்குமா. போ, மண்டையிலே வச்சிர போறேன். டைம் பாஸுக்கு. பாய் பாய் பூமாரி. போய் தொலைதான் பாருவேன், நம்மள வெறுப்பேத்திக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. பிள்ளைகளுக்கு பொம்மை ஏதாச்சும் வாங்கி கொடுப்போம், வாமா. சரி மதனி. அத்தை, எனக்கு பார்பி பொம்மை வாங்கி தாங்க. மஞ்சு, உனக்கு பார்பி பொம்மை வேணுமா? அத்தை வாங்கி தரேன். இந்த வெள்ளை பண்ணிக்கு பார்பி பொம்மை கேக்குதோ? பார்பி பொம்மை நீ மட்டும்தான் வாங்குவியா? பார்பி பொம்மை நானும் வாங்குறேன் பாரு. வாங்கம்மா, என்னம்மா வேணும் உங்களுக்கு? சின்ன பிள்ளை விளையாடுற மாதிரி விளையாட்டு ஜாமா இருந்தா எடுத்து காட்டுங்கனே. அம்மா, எனக்கு பார்பி பொம்மை தான் வேணும், வாங்கி தாங்கம்மா. இதா மஞ்சு கேக்குறதை வாங்கி கொடுமா. மதனி, பார்பி பொம்மையில ரேட் அதிகமா இருக்கு மதனி. அண்ணே, விலை கம்மியா இருக்கிற விளையாட்டு ஜாமா இருந்தா ஏதாச்சும் எடுத்து காட்டுங்கனே. அம்மா, விலை கம்மியானா இந்த கிளுகிழுப்ப, காத்தாடி, பபுள்ஸ் விடுறது அந்த மாதிரி தாம்மா இருக்கு. பரவாயில்லண்ணே, அதே காட்டுங்கண்ணே, சின்ன பிள்ளை தானே, அது போதும். எனக்கு பார்பி பொம்மை தான் வேணும், பார்பி பொம்மை வேணும். மஞ்சு, அதெல்லாம் ரேட் அதிகமா இருக்கும் மஞ்சு. நீ சின்ன பிள்ளை தானே, இத வச்சு விளையாடு மஞ்சு. நீ பெரிய பிள்ளை ஆனவன அம்மா வாங்கி தரேன். இல்ல எனக்கு பார்பி பொம்மை வேணும், வாங்கி தாங்க. எனக்கு பார்பி பொம்மை வாங்கி தாங்க. மஞ்சு, ரொம்ப பண்ற மஞ்சு. அம்மா சொன்னா கேட்க மாட்டே, அடம் பிடிக்கிற. வாங்கி தாங்க. இல்லைன்னா நான் இந்த கடையை விட்டு வரவே மாட்டேன். வாங்கி தாங்க. பொம்மை வாங்கி தாங்க. வாங்கி தாரேன் நானே சொன்னீங்க, வாங்கி தாங்க. என்னமா அடம் பிடிக்கிற பாரு மஞ்சு. சுதா, மஞ்சு அழுக விடாதம்மா, வாங்கி கொடுமா. இல்ல மகனே, சின்ன வயசுல எவ்வளவு அடம் பிடிக்குதுன்னு பாருங்க. இது பெரிய ஆளா என்ன அடம் பிடிக்கும்? ஏய் மஞ்சு, எனக்கு பொம்மை வாங்கி தாங்க, பொம்மை வாங்கி தாங்க. அம்மா, பாப்பா கேக்குறதே வாங்கி கொடுக்க வேண்டியதானம்மா. பாப்பா பாவம் அழுகுது பாருங்க. நல்லா சொல்லுவீங்க, உங்க கடையில வியாபாரம் நடக்கணும், நீங்க நல்லா சொல்லுவீங்க. அம்மா, எவ்வளவு வந்துற போது பாப்பாக்கு வாங்கி கொடுங்கம்மா, பாவம் அழுகுது பாருங்க. எனக்கு பொம்மை வேணும், பொம்மை வேணும், வாங்கி தாங்க. சரி அழுகாத மஞ்சு. இப்படி கடையில வந்து அம்மா வசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க. எந்திரி ஃபர்ஸ்ட். இங்க பாரு மஞ்சு, அம்மா உனக்கு பார்பி பொம்மையை வாங்கி தரேன்னு சொல்லிட்டாங்க. எந்திரி மஞ்சு. சரி. இந்த மஞ்சு அடம் பிடிச்சு பார்பி பொம்மை வாங்க போகுதா? நம்ம
எல்லா பொம்மையுமே இங்க இருக்குமா? அம்மா எனக்கு டெடி பேர்ட் வாங்கி தாங்கம்மா. இருமா பூமாரி, ஒவ்வொரு ஆளுக்கா வாங்கிடுவோம். ஃபர்ஸ்ட் மஞ்சுக்கு வாங்கி கொடுக்கட்டும், அப்புறமாட்டி உனக்கு வாங்கி தரேன் அம்மா. சரிம்மா. அண்ணே பார்பி சட்டையை எடுத்து காட்டுங்கண்ணே. சரிம்மா. வாவ், எவ்வளவு அழகான பார்பி பொம்மை. இந்த பொம்மையை நம்ம எப்படியாவது வாங்கிரணும். அம்மா பாருங்கம்மா, இந்த பார்பி பொம்மை எவ்வளவு அழகா இருக்குன்னு. இதுக்கு பேட்டரிலாம் இருக்குமா, சுத்தி விட்டா நல்லா சுத்திக்கிட்டே இருக்குமா, பாட்டுலாம் பாடும். ஆமா, இது எவ்வளவு அழகா இருக்கு இந்த பொம்மை. இதோட ரேட் எவ்வளவு? ரொம்பலாம் இல்லம்மா, வெறும் 1000 ரூபாய் தான். என்னது 1000 ரூபாயா? ஆத்தாடி. அண்ணே அவ்வளவு ரேட்டுக்குலாம் வேணானே, கம்மியான ரேட்ல எடுத்து கொடுங்கனே. அண்ணே இவ்வளவு ரேட்டுக்குலாம் வேணானே, இது சின்ன புள்ள தானே, 2 நாள் விளையாண்டுட்டு தூக்கி அங்கிட்டு போட்றோம். விலை கம்மியா ஏதாச்சும் பொம்மை இருந்தா காட்டுங்கனே. எனக்கு இந்த பொம்மை தான் பிடிச்சிருக்கு, வாங்கி தாங்க. வாங்கி தாங்கம்மா, வாங்கி தாங்க. கொஞ்சமா பார்வி பொம்மை வாங்கத்தாம்மா. இந்த கலர் நல்லாவே இல்ல பாரு, வேற கலர் உனக்கு எடுக்க சொல்றேன். அத்தை, இந்த கலர் எனக்கு பிடிச்சிருக்கு, இதைய வாங்கி தாங்க. கொஞ்சமா இன்னும் நிறைய பொம்மை வச்சிருக்காங்க, அதையும் பாப்போம். நீ ரேட் கம்மியா வேற ஏதாவது பொம்மை காட்டுங்கனே. சரிம்மா. இந்தாங்கம்மா, இந்த பொம்மையை பாருங்க, இது ரொம்ப அழகா இருக்கும். அண்ணே எல்லா பொம்மையுமே அழகா தானே இருக்கு, ஆனா ரேட் தான் பயங்கரமா இருக்கு. இதோட ரேட் எவ்வளவுனே? இதோட ரேட்டு 600 ரூபாமா. அஞ்சு, இந்த பொம்மை உனக்கு பிடிச்சிருக்காமா? எனக்கு பிடிச்சிருக்கு இந்த பொம்மை. இந்த பொம்மையை வாங்கி தாங்க. சரிண்ணே, இதுக்கு பில்ல போடுங்கண்ணே. சரிம்மா. வேற ஏதாவது வேணுமாம்மா? ஆமா ஆமா, எனக்கு டெடி பேர்ட் வேணும், எடுத்து காட்டுங்க. பாப்பா, உனக்கு எந்த கலருமா வேணும்? எனக்கு ரெட் கலர் இருந்தா எடுத்து தாங்க. இந்த பாக்குறேன். பாப்பா, இந்த ரெட் கலரா பாப்பா? வாவ், நான் ஆசைப்பட்ட மாதிரி ரெட் கலர் கிடைச்சிருச்சு. இந்த பொம்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதே தாங்க. அம்மா இதையே வாங்கி தாங்கம்மா. இதோட ரேட் எவ்வளவு சொல்லுங்க? இதோட ரேட்டு 350 ரூபாமா. சரி சரி கொடுங்க, ஆனா ரேட் தான் அதிகமா இருக்கு. நாங்க ஒண்ணு வெளியூர் கரவுலாம் கிடையாது, உள்ளூர் கரவுக தான். நாங்க நிறைய பொருள் வாங்கிக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு கடைசியா குறைச்சு போட்டு கொடுங்க. சரிம்மா சரிம்மா. அத்தியா மஞ்சு, எனக்கு பிடிச்ச மாதிரியே டெடி பேர் வாங்கிட்டேன். என்னைய மாதிரியே அழகா இருக்கு. அம்மா எனக்கு டெடி பேர் வேணும், வாங்கி தாங்க. மஞ்சு, நீ ஆசைப்பட்ட மாதிரியே பார்பி பொம்மை வாங்கி கொடுத்தாச்சு. அப்புறம் என்னது திரும்பி பொம்மை கேட்டுக்கிட்டு இருக்க? அப்புறம் இதையும் கொடுத்துட்டு வந்துருவேன் பாரு. உனக்கு ஒண்ணுமே கிடையாது, வாயை மூடிக்கிட்டு இருக்கணும். வடை வாங்கிருச்சு மஞ்சு. அம்மா, வேற ஏதாவது வேணுமாம்மா? மக்களே, கபிலு உனக்கு என்னமா வேணும்? எல்லாருக்கும் வாங்கியாச்சு, நீ வாயை திறக்காம நின்னுக்கிட்டு இருக்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு, என்னடா வேணும் உனக்கு? அம்மா எனக்கு ரிமோட் கார் இருந்தா வாங்கி தாங்கம்மா. அதான பார்த்தேன், புள்ள என்னடா இன்னமும் கேட்காம இருக்கானேன்னு பார்த்தேன். கபில் வாயில இருந்து திறந்தாலே அதிக ரேட்டுக்கு தான் கேட்பான். ரிமோட் காராம, ரிமோட் கார் அதெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும்டா. எனக்கு ரிமோட் கார் தான் வேணும், இல்லைன்னா எனக்கு எந்த பொருளும் வேணாம். எனக்கு ரிமோட் கார் தான் வேணும். நம்ம வாயை மூடிக்கிட்டு சும்மா இருந்திருக்கலாம். உங்க கடையில ரிமோட் கார்லாம் இருக்காதுல? ஏமா இருக்காது, எல்லா பொருளுமே எங்க கடையில இருக்குமா. இவரு வார கஸ்டமரை விடக்கூடாதுன்னு எல்லா பொருளையும் வாங்கி நிறைச்சு வச்சுட்டாரு போல இருக்கு. சரி, ஒரு ரிமோட் கார் எடுத்து காட்டுங்க, கம்மியான ரேட்டுக்கா காட்டுங்க, அதிக ரேட்டுக்குலாம் வேணாம். அம்மா, எங்க கடையில எல்லா பொருளுமே கம்மியான விலைக்கு தாமா விக்கிறோம். வேணும்னா 4 கடையில போய் விசாரிச்சுட்டு வாங்கம்மா. மற்ற கடையில விக்கிற பொருளோட விலையில எங்க விலை ரொம்ப கம்மியா இருக்குமா. சரி சரி எடுங்க. இந்த ஒரு காருக்காக 4 கடையா நான் போய் கேட்க முடியும்? இந்த எடுக்கிறேம்மா. அண்ணே அண்ணே, அந்த பக்கத்துல ரெட் கலர்ல தெரியுற ஒரு ரிமோட் கார், அதை எடுங்கண்ணே. இதுவா தம்பி? இல்லண்ணே, அந்த சைடு அங்கிட்டு பாருங்க. அந்த தெரியுது பாருங்க. இதுவாப்பா? ஆமாண்ணே ஆமாண்ணே, அதுதானே, எடுங்கண்ணே. இதான தம்பி? ஆமாண்ணே, இதுதானே, எனக்கு இந்த கார் ரொம்ப பிடிச்சிருக்கு. லைட்லாம் எரியுது. ஆமா தம்பி, இதுல லைட்டு எல்லாமே எரியும் தம்பி. முன்ன போகும் பின்ன போகும், ஒரு லக்கில போய் முட்டுனா அதுவாவே திரும்பி வரும். எல்லாமே இதுல இருக்கு தம்பி. அம்மா அம்மா, இந்த காரை எனக்கு பிடிச்சிருக்குமா, இதே வாங்கி தாங்கம்மா ப்ளீஸ்மா. சுதா, இந்த காரை வாங்குவோமாமா இல்ல வேற கார் வாங்கி கொடுப்போமாமா?
அதெல்லாம் இல்லம்மா, 500 ரூபா தான் போட்டிருக்கேன். வந்த ரேட்டுக்கே உங்களுக்கு கொடுத்துட்டேன். அண்ணே நிறைய பொருள் இங்க வாங்கிருக்கோம்னே, கொஞ்சம் குறைச்சு போட்டு தாங்க எல்லா பொருளுக்கும். கண்டிப்பாமா, எல்லா பொருளுமே நான் குறைச்சே தாரேன். சரி, நான் வாங்கின எல்லா பொருட்களுக்கும் பில்ல போடுங்க. சரிம்மா. சரி மக்களே, உங்களுக்கு தேவையான எல்லா பொருளும் வாங்கியாச்சுல? வாங்கியாச்சுமா. இன்னுமே அது வேணும் இது வேணும்னு அடம் பிடிக்க கூடாது. ஆமா, சரி சரின்னு சொல்ல வேண்டியது. ரோட்ல ஏதாவது பொருள் வித்துக்கிட்டு இருந்தா வேணும்னு அடம் பிடிக்க வேண்டியது. இல்லம்மா இதுவே எங்களுக்கு போதும். இனிமே நாங்க அடம் பிடிக்கவே மாட்டோம். எங்களுக்கு தேவையான பொருள் தான் நீங்க வாங்கி கொடுத்துட்டீங்கல்ல. அது நீ ஃபர்ஸ்ட் இந்த கடையை விட்டுட்டு போகணும். இல்லைன்னா பிள்ளைங்க எல்லா பொருளையும் அடம் பிடிச்சு வாங்கிருங்க பாத்துக்குங்க. ஆமா சுதா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் இந்த இடத்தை காலி பண்ணிட்டு கிளம்பணும். என்ன ராணி அக்கா, பிள்ளைகளுக்கு இன்னும்மா விளையாட்டு ஜாமான் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கியே? ஆமா வசந்தி, ஒண்ணு ஒண்ணா கேட்டுக்கிட்டே இருக்குங்க. விட்டா இந்த கடையவே எழுதி வாங்கிருங்க போல இருக்கு. நீ துணி கடைக்கு போறீங்க, நீ துணி எல்லாம் வாங்கிட்டியா? நாங்க துணி மணி எல்லாம் வாங்கிட்டு போய் ரூம்லயே வச்சுட்டு வந்துட்டோம். நீங்க இன்னமும் வாங்கிட்டு இருக்கீங்க. பத்தியா வசந்தியா, தந்தரமா பொருளை பூரா வாங்கிட்டு போய் ரூம்ல வச்சுட்டு வந்துட்டா. ஆமாக்கா, இல்லைன்னா கையில தூக்கிக்கிட்டு அலையணும்ல. சரி, சியானா எங்க? சியானாவை காணா? அவளுக்கு தோடு வளைவி ஏதோ வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, அதான் பக்கத்து கடையில விட்டுருக்கேன். வசந்தி, சியானாவுக்கு ஏதாவது விளையாட்டு ஜாமான் வாங்கி கொடு. சேச்சா, இதெல்லாம் எனக்கு வேணாக்கா. சியானாவுக்கும் பிடிக்காது. அவளுக்கு தோடு வளையல் அந்த மாதிரி யூஸ் பண்ற ஐட்டம் தான் அவளுக்கு பிடிக்கும். பூமாரி பாத்துக்க, பிள்ளைன்னா சியானா மாதிரி இருக்கணும். விளையாட்டு ஜாமான்லாம் வாங்காம யூஸ் பண்ற பொருளா கேக்குது. ஆனா நம்ம விட்டு வாண்டுக எல்லாம் காசு அழிக்கிறதுக்கு தான் வந்திருக்குங்க. ஆமா மதனி, இந்த வயசுல சியானாவுக்கு எவ்வளவு தெளிவு. சரி, எல்லாத்தையும் முடிச்சிட்டு பக்கத்து கடைக்கு வாங்க. சியானா தனியா நிப்பா, நான் போறேன். சரி வசந்தி, போ போ வாரேன். இந்த வசந்தியை பாத்தியா, சின்ன வயசுலயே உங்க மகளுக்கு சொல்லி சொல்லி வளர்க்கறா. நல்ல கட்டுச்சட்டா இருக்கு அந்த சியானாவும். எனக்கு ஆச்சரியமா இருக்கு மதனி. சரி வாங்க, பக்கத்து கடைக்கு போவோம். சரிம்மா, பக்கத்து கடையில அப்படி என்னதான் இருக்குன்னு நானும் போய் பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். வாங்கம்மா போவோம். உனக்கு ஒன்றும் வாங்கி தரதுக்காக பக்கத்து கடைக்கு போகல, என்னமோ ஆர்வமா இருக்காங்க பக்கத்து கடைக்கு போறதுக்கு. ஃபர்ஸ்ட் பக்கத்து கடைக்கு போவோம். எனக்கு பிடிச்ச ஐட்டம் இருந்துச்சுன்னா நான் வாங்காம விட மாட்டேன். அம்மா, என்னைய மட்டும் கடைக்குள்ள விட்டுட்டு எங்கம்மா போனீங்க? இல்லம்மா சியானா, ராணியை கிட்ட போய் சொல்லணும்ல, நாங்க பக்கத்து கடையில தான் நிக்கிறோம்னு. இல்லைன்னா அவங்க தேடுவாங்கல்ல, அதான் போய் சொல்லிட்டு வாரேன். எம்மா, இப்ப எதுக்கு நம்ம பக்கத்து கடையில தான் இருக்கணும் நீங்க போய் சொல்றீங்க? சியானா, தேடுவாங்கல்லம்மா, அதான் போய் சொல்லிட்டு வந்தேன். நீங்க எதுக்கு இப்ப போய் சொன்னீங்க? நம்ம வாங்குற பொருள் எல்லாம் இப்ப வந்து பாப்பாங்க. எதுக்குமா இப்படி பண்றீங்க? ஏய், நம்ம வாங்குன எல்லா பொருளையும் தான் ரூம்ல போய் வச்சாச்சுல, அப்புறம் ஏன்டி நீ பயப்படுற? இப்ப வாங்குற பொருளை பாப்பாங்கல்ல. ஏன்டி சியானா, நீ இப்படியே பேசிக்கிட்டு அவங்க வர போறாங்க. வாங்க வேண்டிய பொருள் எல்லாம் வாங்கிடு சீக்கிரம். சொல்ல வேண்டியதெல்லாம் போய் சொல்லிவிட்டு இப்ப வாங்க வாங்கன்னு அவசரப்பட்டா நான் பையத்தான் வாங்குவேன். சரிடி அம்மா, வாங்கு, என்கிட்ட காவு காவும் தட்டாம. அண்ணே, எனக்கு ஸ்லைம் இருந்தா எடுத்து தாங்கண்ணே. ஸ்லைம் பெரிய சைஸ்லயும் இருக்கு, சின்ன சைஸ்லயும் இருக்கு. உங்களுக்கு எந்த மாதிரிமா வேணும்? அண்ணே, சின்ன சைஸ்லயே ஃபர்ஸ்ட் காட்டுங்கண்ணே. கலர் கலரா எடுத்து காட்டுங்க. சரிம்மா. இந்தாம்மா, இதாம்மா சின்ன சைஸு. அண்ணே, இதுல இருக்கிற கலர் எதுவுமே நல்லாவே இல்ல. நல்ல டார்க்கா எடுங்கண்ணே. ஏம்மா, ஸ்லைம்ல டார்க் கலர்லாம் வராதுமா, இப்படிதாம்மா வரும். அதெல்லாம் வரும் வரும். நான் வாங்கி ஏற்கனவே விளையாண்டிருக்கேன். நீங்க எடுத்து தாங்க. இந்தாம்மா, டார்க் கலர்னு கேட்டில, இந்த கிரீன் சரியான டார்க்கா இருக்கும். இப்ப மட்டும் எப்படி வந்துச்சு டார்க் கிரீன்? எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதே தாங்க. வேற என்னம்மா வேணும்? பெரிய ஸ்லைம்லாம் இருக்கு, எடுத்து காட்டவா? காட்டுங்கண்ணே. சியானா, அதான் ஸ்லைம் சொல்லி ஸ்லைம் வாங்கிட்டீல, திரும்பவும் பெரிய ஸ்லைம் கேக்குற?
வாங்கிக்கிறேம்மா. ஏண்டி சியானா, ஸ்லைம் ஸ்லைம்னு சொல்றியே, இது என்னடி? பஞ்சாமிர்தம் மாதிரி இருக்கு, சாப்பிட்ற பொருளாடி? எம்மா, இது விளையாடுற பொருளுமா. நீங்க பாட்டுக்கு பஞ்சாமிர்தம் சொல்லிட்டு சாப்பிட போறீங்க. நல்ல வேலை சியானா சொன்னேன். நான் கூட பஞ்சாமிர்தம் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். வேங்க போகும்போது ஒரு டப்பாவை காலி பண்ணிட்டு போவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன்டி. அக்கா, ஸ்லைம்ங்கிறது கம்முல செய்யறதுக்கா? என்னது கம்மா? நல்ல வேலைக்கு சியானாட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது. இல்லைன்னா நான் பஞ்சாமிர்தம் சொல்லிட்டு சாப்பிட்டு இருப்பேனே. நான் இந்த ஸ்லைம் சாப்பிட்டுட்டு பெப்ப பெப்ப பே பெப்ப பெப்ப பேன்னு இருக்க வேண்டியதேன். நல்லா இருக்குமா? நீங்க பெப்ப பெப்ப பே பெப்ப பெப்பன்னு இருந்தா நல்லா தாமா இருக்கும். பாப்பா, வேற ஏதாவது வேணுமா பாப்பா? பெரிய ஸ்லைம் எடுத்து காட்டுங்கண்ணே. சரிம்மா, இந்தாம்மா. அண்ணே, எனக்கு 4 ஸ்லைம் வேணாண்ணே. எனக்கு ஒரு ஸ்லைம் மட்டும் கொடுங்க. பாப்பா, ஒரு ஸ்லைம்லாம் கிடைக்காதுமா. பெரிய ஸ்லைம்ல அப்படியே தாமா வாங்க முடியும். இது மொத்தமா எடுத்துக்கோமா, 400 ரூபா வரும். என்னது 400 ரூபாயா? 400 ரூபாய்க்கு வாங்கி விளையாடுறதுக்கா? அண்ணே, எனக்கு 400 ரூபாய்க்குலாம் வேணாண்ணே. எங்க அம்மா வாங்கி தர மாட்டாங்க. கொஞ்சம் கம்மியான ரேட்ல ஆனா பெரிய ஸ்லைமா எடுங்கண்ணே. ஏமா, பெரிய சைஸ்ல இந்த மாதிரி தாமா வரும். இதோட மீடியமா இருக்கும். அதுக்குள்ள குதிரை படம்லாம் போட்டிருக்கும். அது வேணா தரவாமா? தாங்கண்ணே, குதிரை படம் போட்டதே எடுத்து தாங்க. அது எவ்வளவு இருக்கும் ரேட்டு? 50 ரூபாமா அந்த ஸ்லைம். சரி, அதையே எடுத்து காட்டுங்க. இந்தாம்மா குதிரை படம் போட்ட ஸ்லைம். இப்ப எல்லா பிள்ளைகளும் இதைத்தான் விரும்பி வாங்குதுங்க. இதுதான் இதத்தான் நான் ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டே இருந்தேன். இப்பதான் கிடைச்சிருக்கு. இதுல எத்தனை பீஸுமா வேணும்? ஒன்னு கொடுங்க போதும். அம்மா அம்மா, இந்த 3 கலருமே நல்லா இருக்குமா. இந்த 3 கலரையுமே எனக்கு வாங்கி தாங்கம்மா. டிசைன் வந்ததுல இருந்து நான் ஒண்ணும் கேட்க மாட்டேன்னு எல்லாம் வாங்கிட்டேன். காசை போட்டு கரைச்சிக்கிட்டு இருக்கேன். ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா, இதை மட்டும் வாங்கி தாங்கம்மா. அப்புறம் நான் வேற எதுவுமே கேட்க மாட்டேன். ஆமா, இன்னுமே கேக்குறதுக்கு என்ன இருக்கு? எல்லாத்தையும் தானே வாங்கி விட்டேன், அப்புறம் என்ன? ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா, இதை மட்டும் வாங்கி தாங்கம்மா. ப்ளீஸ்மா, வாங்கிக்கிறேம்மா ப்ளீஸ்மா. சரி சரி, இதை மட்டும் தான் நான் வாங்கி தருவேன். வேற எதையுமே நான் வாங்கி தர மாட்டேன் பாத்துக்க. ஊருக்கு வரும்போது அப்படியே அமைதியா வரணும். சரிம்மா சரிம்மா. இந்த 3 ஸ்லைமும் அந்த 2 கிரீம் ஸ்லைமும் பில்ல போடுங்கண்ணே. சரிம்மா, வேற ஏதாவது வேணுமா? ஐயையே, ஏதாவது வேணுமான்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. சும்மாவா குடுக்குறீங்க? எல்லாத்துக்கும் காசை டாப்பா போட்டு வச்சுட்டு வேணுமான்னு மட்டும் கேக்குறீங்க. சின்ன பிள்ளைகிட்ட கேட்டா வேணும் தான் சொல்லுங்க. அதுகிட்ட போய் இப்படி கேட்கலாமா? அம்மா, எல்லார்ட்டையுமே நாங்க இப்படித்தாமா கேட்போம். உங்ககிட்ட மட்டும் கேட்ட மாதிரி நீங்க சொல்றீங்க. நாங்க வியாபாரிமா, இப்படித்தாமா பேசுவோம். அதுக்குன்னு சின்ன பிள்ளைகிட்ட போய் இப்படி கேட்க கூடாதுல்ல. பில்ல போடுங்க டக்குன்னு, நாங்க கிளம்புறோம். சரிம்மா, இந்த போடுறேன். அம்மா, பில்ல முன்னாடி கட்டிருங்கம்மா. சரி. போகுது. அதையே என்னைய நீ பார்த்து காப்பி அடிக்கிற. காப்பி கோழி, காப்பி
சண்டை போடாதீங்க, வெளியில போய் சண்டையை போட்டுக்குங்க. ஆமா, இவருக்கு இவர் பிரச்சனை அடிக்கையில பாத்துக்கிட்டு இருந்துட்டு இப்ப பாரு என்னங்க சத்தம். உன்கிட்ட பேசல பூமாரி,